வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது நம்ம பிரெட் பக்கோடா தான் செய்ய போறோம். இதுவரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரெட் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நான் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை. அடுத்து பூண்டு வந்து இந்த மாதிரி நச்சு வச்சுருக்கேங்க. அதே மாதிரி இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாயை இந்த வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேங்க. இப்போ பிரெட் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பக்கோடாவை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது. ஒரு சில வீட்டில் கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னே வாங்கினது இருக்கும். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கடுத்து பிச்சு போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பிச்சு போட்டாச்சு. அடுத்து இதில் எல்லா பொருளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்து இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கணுங்க.
மாற்றிக்கலாம், பத்தலை. ஐயோ மகனே, அதை பற்றி யோசிக்க வேண்டிய. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெசரி விட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க, இல்லாட்டி கொல கொலன்னு ஆயிரும், பிரெட்டு இது ஆயிருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சுங்க. அடுத்து நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. இதை நல்லா பெசரி விட்டுக்கலாங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, இதுலேயே வெங்காயத்தில் தண்ணி இருக்கும், அதே சரியாக போகுங்க. மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா நம்ம வடை பிடிக்கிறதுக்காக தான். எல்லா பக்கமும் மாவு சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. இதை வந்து நம்ம உருண்டையாக ஊட்டி வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது, இந்த மாதிரி ஊட்டிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊட்டிக்கலாங்க. இந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சி வச்சுட்டு அதுக்கடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க, ஒரு மிதமான தீயில் இருக்கும்போது நம்ம போடணும். அப்போதே எல்லா பக்கமும் நல்லா வெந்து வருங்க. இப்போ எண்ணெய் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே ரொம்ப காய விடக்கூடாது. இப்போ நம்மளுக்கு எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாங்க. தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணுங்க, ரொம்ப கூட்டி வச்சிடக்கூடாது, இல்லாட்டி ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் போயிடும். நம்ம வீட்டில் ஒரு 4 பிரெட் இருந்தாலே பிள்ளைங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரப்போ இந்த மாதிரி ஒரு பக்கோடா செஞ்சு கொடுத்துடலாங்க. பாருங்க, நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு இப்போ பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.